வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டால் மதியப்பார், மதி கெட்டால் விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகளை இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சிம்ம ராசி மேஷ லக்னம். இந்த சிம்ம ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நபர்களாகவும் போல்டான நபர்களாகவும் இருப்பாங்க. எதற்கும் துணிந்தவர்களாக இருப்பாங்க. ராஜதந்திரிகள் அப்படின்னும் இவங்களை சொல்லலாம். ஜென்ரலாக இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப கேஷுவலாக ஏதோ செஞ்சிட்ருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ரொம்பவுமே ஷார்ப்பான ஆட்கள். இவங்க என்ன செய்கிறாங்க, ஏன் அதை செய்கிறாங்க அப்படிங்கிற உள்ள அர்த்தமெல்லாம் அவங்களுக்கு தான் முழுசாக புரியும். ரொம்ப இன்ட்யூஷன் நிறைந்த நபர்களாகவும் இருப்பாங்க. உள்ளுணர்வை நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. சொல்கிறத காட்டிலும் செய்கிறது பெருசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு அதை இதையும் செஞ்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. எதாக இருந்தாலும் ஒரு அர்த்தத்தோட பிரயோஜனமாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. உண்மையிலேயே சிறந்த ஒரு வழிகாட்டிகளாகவும் இவங்க இருப்பாங்க. பிடிவாதம் அதிகம் இவங்ககிட்ட இருக்கும், கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. பட் இதெல்லாம் எங்கே அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னா நேர்மை தவறும் பட்சத்தில். உண்மையிலேயே இவங்க ரொம்பவுமே நேர்மையான கராரான ஆட்கள். ஸோ அந்த நேர்மை தவறும் பட்சத்தில் இவங்க அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணாலும் சரி, அல்லது மற்றவங்க அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணாலும் சரி, இவங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எரிமலை மாதிரி இவங்க செயல்படுவாங்க. பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் சரினா சரிதான், தப்புனா தப்பு தான். அது தான் செஞ்சிட்டாலும் சரி, மற்றவங்க செஞ்சிட்டாலும் சரி. தப்பு அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். ஆனால் அதுவே அடுத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா மன்னிக்க தயாராக இருக்கிறது இல்லை. அதுக்கு ஏற்ற தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்கும். சைலண்ட்டாக இருந்து தண்டனை கொடுக்குறோம் கூட இவங்க சாமர்த்தியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் தான் இவங்களுடைய முரண்பாடுகளாகவும் அமையுது. அதாவது
அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ரொம்பவுமே நேர்மையாக இருந்தால் அப்படின்னா எல்லாரும் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணத்தான் செய்வாங்க. இது வந்து புதுசாலாம் யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ரொம்பவுமே நேர்மையான ஆட்கள் உலகத்தில் பிழைக்க முடியாது. அதே போல் ரொம்பவுமே மோசமான ஆட்களும் சர்வை பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ எதுவுமே ஒரு அளவோடு இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. அளவு மீறி போகும்போது தான் அங்கே வந்து சில விஷயங்கள் பேக் ஃபயர் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிம்ம ராசி மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இவங்களுடைய நேர்மை, உண்மை, சத்தியம், இந்த மாதிரி பாசிட்டிவான சமாச்சாரங்கள், நல்ல விஷயங்களே ஓவர்டோஸ் ஆகும். அது இவங்களுக்கு சில நேரங்களில், அதாவது இந்த ஆகாத காலகட்டங்கள், போதாத காலகட்டங்கள் அப்படின்னு வரக்கூடிய கால நேரங்களில் இவங்களுக்கு பிரச்சனையாக மாறும். இன்னொரு விஷயமும் இவங்கக்கிட்ட இருக்குது. என்னதான் இந்த சிம்ம ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிற ரொம்பவுமே போல்டான ஆட்களாக இருந்தாலும் கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களும் பாசம், நேசம், அன்பு போன்ற விஷயங்களுக்கு ஏங்கக்கூடியவங்களாகவே இருக்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க வந்து ரொம்பவுமே கராரான பேர்மொழிகள் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அன்பு, பாசம், இந்த சென்டிமெண்ட் விஷயங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதில் இவங்க கண்மூடித்தனமாக செயல்படவும் செய்வாங்க. முன்னாடியே சொல்லிட்டேன், இவங்க வந்து எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது. ஸோ இவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளிக்காட்டவே மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். தன்னை ஒருத்தவங்க உண்மையாக நம்புகிறாங்க, தன்னை ஒருத்தவங்க உண்மையாகவே மதிக்கிறாங்க அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி அவங்கள என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக உயிரையும் கொடுக்க துணிந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க மேலே அளவு கடந்த அன்பு, பாசம், நேசம் பொழியக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து உண்மையிலேயே அதிகபட்சமாக எதிர்பார்க்குறதே அந்த ஒரு விஷயம்தான், நம்பிக்கையும் மரியாதையும். மற்றவங்க கிட்டேருந்து இவங்க அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடியது இது ஒன்று தான். இந்த விஷயத்தை மட்டும் இவங்க ஒருத்தங்க கிட்ட பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃபுக்கும், அவங்களுடைய முன்னேற்றத்திற்கும், அவங்களுடைய சேஃப்டிக்கும் இவங்க கேரண்டியாக இருப்பாங்க. அவங்கள அப்படியே கையில் வச்சு தாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, முன்னாடியே சொன்னதான், இவங்க வந்து எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது. ஸோ வெளிப்படையாக எதையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ மற்றவங்களாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. சுய ஜாதகம் இவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான நபர்களை இவங்களால் பார்க்க முடியும், அவங்களோட ஒன்றா ட்ராவல் பண்ணவும் முடியும். ஒருவேளை சுய ஜாதகம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான நபர்களை எதிர்பார்த்தே இவங்களுடைய காலம் கழியும். அதாவது இவ்வளோ நாள் இருந்து கடைசியில் நீ இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சுருக்கிறியா அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவுமே வெக்ஸ் ஆகிடுவாங்க, அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இயற்கையாக இவங்களை சமாதானப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தால் உண்மையாக இரு, இல்லைன்னா போயிடு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சித்தாந்தம். இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது, கெட்டது, நல்லவங்க, கெட்டவங்க, சரி, தவறு, பெரியவங்க, சின்னவங்க, இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடுகளுமே இவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்க முதல்ல எதிர்பார்க்கறது மரியாதை, ரெண்டாவது இவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கணும். இந்த ரெண்டும் ஒருத்தங்கக்கிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் இதெல்லாம் தான் முரண்பாடுகளாக இவங்களுக்கு அமையவும் செய்யுது. ஸோ இதெல்லாம் இவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சவாலான சிக்கலான வாழ்க்கையே. அண்ட் ஜென்ரலாகவே இவங்க வந்து மூளைக்கு அதிகம் வேலை கொடுக்கக்கூடியவங்க. காரியங்களில் செயல்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட மற்றவங்க வேலை வாங்கிறது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பெரும்பாலும் செட் ஆகும். ஜென்ரலாகவே ஜோதிடத்தில் சிம்மமாகட்டும் மேஷமாகட்டும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆளுமை திறன் பெற்றது தான். ஸோ இவங்களுக்கு வந்து வேலை செய்கிறது பிடிக்காது, வேலை வாங்கிறது தான் பிடிக்கும். அதுலேயும் இந்த சிம்ம ராசி மேஷ லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இவங்க வந்து மூளைக்கு தான் அதிக வேலை கொடுப்பாங்க. ஸோ செயல்பாடுகள் அப்படிங்கிறது இவங்ககிட்ட குறைவாகத்தான் இருக்கும். பட் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இவங்க இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது வரைக்கும் இவங்க பொறுமைசாலிகள் தான், அங்கே மூளைக்கு மட்டும்தான் வேலை. இப்படிப்பட்ட தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க ஈடுபட்டுட்டு வருவாங்க. இவங்களுடைய ஜீவன அமைப்புகள் இதை சார்ந்து தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது நார்மலான
ஒரு லைஃப் ஸ்டைல்லையோ இல்லை ஒரு ரொட்டீனான லைஃப் ஸ்டைல்லையோ இவங்களுக்கு அமையிறது இல்லை. இவங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை அமைத்து கொண்டு அதன் வழியில் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாரும் செய்கிறத நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேள்வியே. அதுபோக இவங்களுக்கு எப்போவுமே இவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செஞ்சு மட்டும்தான் பழக்கம். மற்றவங்களுடைய கட்டாயத்தின் பேர்லையோ இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ எதையும் செய்ய மாட்டாங்க. நான் ரிஸ்க் எடுக்க தயார் தான், எனக்கு பெருசாக லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் நான் செய்வேன், எனக்கு வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்களுடைய ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலைக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் பேசு பொருளாக மாறப்படும். ஏன்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மைண்ட் செட் தான், ஏதோ ஒரு வேலை செய்யணும், ஒரு தொழிலை செய்யணும், 10 ரூபா காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமா தான் நம்ம அதில் கிங்காகவோ குயினாகவோ ஆகணும் அப்படின்னாலாம் நினைப்போம். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. எடுத்த உடனே தனக்குன்னு ஒரு ரூட்டை க்ரியேட் பண்ணும், அதில் தான் ட்ராவல் பண்ணும், அதில் நான் கிங்காக குயினாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஸோ இதனால் கொஞ்சம் முரண்பட்ட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இவங்களுடைய ஜீவன ஆரம்பத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் சுயஜாதகம் இவங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த நிலையை எட்டி பிடிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து கொண்டு வாழக்கூடிய பொறுப்புனே அவங்களுக்கு உண்டு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மற்றவங்க சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். பட் என்னதான் அப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட இவங்களுடைய நிலையை இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஜீவன நிலைகள் இந்த மாதிரியான முரண்பாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இவங்க ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டான நபர்களாக இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வேலைப்பாடுகளில் தான் இவங்க இருப்பாங்க. ஸோ மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு வேலை செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. அப்படியே மற்றவங்க சொல்கிறத இவங்க கேட்டு செய்யணும் அப்படின்னாலும் கூட தன்னை விட மேலே இருக்கிறவங்க, உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய பேச்சுக்களை தான் இவங்க கேட்பாங்க. அதாவது வாழ்க்கையில் சில ரூல்ஸ் பேஸ் படி மேல் அதிகாரிகள் சொல்கிறதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும். ஸோ அதுக்காக அவங்களுடைய பேச்சுக்களை எடுத்துப்பாங்க. ஆனால் அதே இடத்துல மற்ற யாருக்குமே எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இருக்காது. ஸோ இவங்க இயற்கையாகவே ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரோலான ஜீவனத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பவங்களாகவும் இருப்பாங்க. இது சார்ந்த விஷயங்களும் நிறைய முரண்பாடுகளை இவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாகவே உங்களுக்கு ஒரு நார்மலான குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் அப்படின்னு ஒரு லைஃப் ஸ்டைலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவே திருமணத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் வாழ்க்கை அப்படின்னு அந்த விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ திருமணத்திற்கு முன்னாடி இவங்க தான் உலகம், திருமணத்துக்கு பிறகு அவங்க தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். நார்மலாக குடும்ப அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரும்பாலும் ஓகே தான். எங்கே இவங்க லாக் ஆகிறாங்க அப்படின்னா அந்த சென்டிமெண்ட் விஷயங்களெல்லாம் அளவுக்கு அதிகமாக ஒருத்தங்களை நம்புவாங்க. பட் சிச்சுவேஷன் காரணமாக இல்லைனா ஈகோ காரணமாக இவங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள நிலை அப்படிங்கிறது தவறப்படுது. குறிப்பாக இது பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் அதிகமாகவே தென்படும் சொல்லலாம். இந்த முரண்பட்ட நிலைகள், அதுவும் கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் அப்படிங்கும்போது அதீதமான அன்பை செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கரடுமுரடாகத்தான் இருக்கும். அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப்டி மெசேஜோடையே இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் குடும்பத்துக்குள்ளே ஒரு இயல்பான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதாவது இவங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதாவது எப்போவுமே குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. மற்ற விஷயங்கள் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் குறைவாகவே இருக்கும். பட்டுமடாமல் தான் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே போகும். ஆனால் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது நிறைய ஏமாற்றங்கள் தான். பெரும்பாலும் மற்றவங்க இவங்களை யூஸ் பண்ணிக்கத்தான் செய்வாங்க. உண்மையிலேயே இவங்களும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரடுமுரடாக இருந்தாலும் ஒரு இயல்பான கனிவான மனதை உடையவங்களாகத்தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மற்றவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது சிலலாம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு சலாம் போட்டே காரியம் சாதிச்சுக்குவாங்க. அதாவது யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து காரியம் சாதிக்கக்கூடிய திறமைசாலிகள் இந்த உலகத்தில் உண்டு. ஸோ அந்த மாதிரி பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இவங்களை பற்றி தெரியும். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா போதும், இவங்க தேவையானதை செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் இவங்களுக்கு தேவையான அந்த ரெஸ்பெக்டை கொடுத்து
அவங்களுக்கு தேவையான காரியங்களை இவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு விதமான சுயநலத்தோடைய மற்றவங்களுடைய அணுகுமுறைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு அமையுது. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாகவும் அமையும். என்னடா எல்லோரும் இப்படியே இருக்காங்களே, நன்றி இல்லாமல் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வைக்கும். இது வெளி மனிதர்களுடைய விஷயங்கள் அதிகமாக தென்படும். உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ஒரு பட்டும்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது ரொம்ப டீப்பாக அவங்ககிட்ட மூழ்கி இருக்கவும் மாட்டாங்க, அதுக்காக விட்டு விலகி இருக்கவும் மாட்டாங்க. ஆனால் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி இந்த உறவினர்களுடைய விஷயங்களும் நண்பர்களுடைய விஷயங்களும் அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம நல்லது பரவாயில்லப்பா, சரி நீ உங்களோட சேர்த்து இப்படி இருக்கலாம் அப்படி யோசனை பண்ண நேரத்தில் அவங்களே அந்த விஷயங்களை சொதப்பிட்டுறாங்க. சரி இவங்கெல்லாம் ஆகாது, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போன்னு எல்லாம் உதவி தள்ளிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்பை கொண்டு வந்து நீட்டுவாங்க. இந்த உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி டெசிஷன் எடுக்கிறதே புரியாத ஒரு குழப்பங்கள் எப்போவுமே இவங்ககிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த சொத்து சுகங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். உண்மையிலே இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, இவங்க எதை ஆசைப்படுறாங்க, அதை அடையக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த விஷயங்களில் உண்டு. ஸோ மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்வி ரீதியாகவும் சரி அல்லது சொத்து சுகங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் சரி, இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மனசில் நினைக்கிறது அப்படியே வெளியில் பிரதிபலிக்கும் அல்லது நடக்கும் அப்படின்னாலும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த விஷயங்கள் இவங்களுக்கு பிரதிபலிக்கும். ஸோ இது முழுக்க முழுக்க இவங்க கையில் தான் இருக்குது. ஜாதக ரீதியாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு ஒரு பெரிய லெவலில் இவங்களுக்கான மதிப்பு மரியாதைகளை கூட அது உருவாக்கி கொடுத்துரும். ஒருவேளை ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய தேவைகள் இவங்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேறும். பட் என்னென்னா ஆரம்பத்தில் அது சரியாக கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. ஸோ அன்றைக்கே அதை கிடைச்சிருது, நம்ம தான் சரியாக யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுட்டோம், அன்றைக்கே அது தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி சில கொஞ்சம் லேக் ஆகக்கூடிய விஷயங்களும் ஜாதக ரீதியாக அமையுது. இந்த சிம்ம ராசி மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் தான் நிறைய முரண்பாடுகளாக அமையுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.